ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே எடுத்த வீடியோ. ஆல்ரெடி காலையில் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். 2 மணிக்கு வேலை எடுத்துகிட்டு ஒரு 5 மணிக்கு என்னோட ரெஸ்ட் டைமு. 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, ஸோ ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு எதிர்கடைக்கு போகிறேன். நம்ம கடையும் எதிர்கடையும் ஒரே சொசைட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு சாப்பாடு இங்கேயும் வாங்கிக்கலாம், அங்கேயும் வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிறவங்க நம்ம கடையில் வந்து எடுத்துக்குவாங்க, நம்மகிட்ட இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்குவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரிங்க்கு, ஒரு ஸ்வீட் வந்து ஒரு மெனுவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த டோக்கனில் நம்மளோட பேர், டேட்டு, அதை நம்ம என்ன வாங்க போகிறோமோ கொடுத்துட்டோம்னா அதை வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரில் அடிச்சுட்டு பில் மட்டும் 0ன்னு காட்டி அவங்களே வச்சுக்குவாங்க. இங்கே நான் இந்த கடைக்கு எதுக்கு நான் முக்கியமாக வருவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப் எடுக்க தான். இந்த சூப்போட பேர் வந்து மஸ்கார்போ. இந்த சூப்போட டீட்டெயில் என்னென்ன இருக்குது இது உள்ளங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் எடுத்து காட்டுறேன். நான் இந்த வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். இந்த சூப்பில் உப்புலாம் இருக்காதுங்க. ஆனால் நான் போய் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சூப் குடிக்கிற போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சாப்பிட்டுட்டோம், ஹெவியாக சாப்பிட்டோங்கிற உணர்வு கொடுக்காது, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனாலேயே என்னமோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்போதும் போல் யூஸ்வலாக இருக்கிறது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் பார்த்தா இந்த சியா சீடு இருந்துச்சு. அந்த சியா சீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் அன்னாசி பழமும் போட்டு உள்ளே இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸையும் நானும் எடுத்து பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே ஒரே சைஸில் தான் ஊற்றி வச்சுருக்காங்க. ஒரு பாட்டிலில் ஒரு பாக்ஸில் கூட கூடுதலாக இல்லை. சரி, ஓகே, ஏதோ ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தேன் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு வேளை ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஆல்ரெடி நம்ம நேற்று சாப்பிட்ட பழம் வந்து மேலே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி புதுசாக பம்பளி மாதம் ஆரஞ்சும் வந்திருக்கதா சொன்னாங்க. ஆனால் எனக்கு சியா சீடு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சியாவை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு நான் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுக்கலைன்னா அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அவங்க மெனுவில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்வீட்ஸும் எல்லா டெசர்ட்டையும் நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். வந்த புதுசில் அதெல்லாம் சேஸ் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்த்தது. அதனால் இப்போது வந்து மேக்ஸிமம் நமக்கு எது உடம்புக்கு நல்லதோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சால்மன் ஒரு சாலட் மாதிரி. பட் ஆனால் நான் இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இந்த விரத நாளுங்கிறதுனால எதையுமே சாப்பிட்றதில்ல. வெஜிடேரியன் சாப்பாட்டோட ஓடிடுது. நேராக கேஷ் கவுண்டருக்கு போயிட்டு இதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க நம்மளோட டோக்கனை பார்த்துட்டு என்னென்ன எழுதியிருக்குங்கிறத டைப் பண்ணி கம்ப்யூட்டர்லேருந்து பில் சர்ச் பண்ணி பில் எடுத்து அவங்களே வச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெர்சி சொல்லிவிட்டு நன்றியை சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நான் இந்த சூப்பில் என்னென்ன கலந்தேன் பார்த்தீங்கன்னா, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டரு, அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஒரு மிளகாய் சாந்து பாட்டு வச்சுருப்போம் எப்போதுமே. ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஸோ அதெல்லாம் கலந்து ஒரு பிரெட் துண்டு வச்சு இன்னைய சாப்பாடை முடிச்சாச்சு. நாளைக்கு என்ன சாப்பாடு எடுக்க போகிறேங்கிறத நாளை வீடியோவில் பார்க்கலாம். அது வரலையும் பாய்.